வணக்க மக்களே, இது உங்கள் மயூரன் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாப்பிக்கோட இந்த கதையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த கதையோட டாபிக் என்ன அப்படின்னா, நம்பிக்கையே குரு. ஒரு சராசரி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை தான். ஆனால் அது நமக்கு என்னமோ வரதில்லை. அதுதான் இந்த கதை. திபேத் அப்படிங்கிற ஒரு நாட்டில் மார்பா அப்படிங்கிற ஒரு ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன் இருப்பார். ரொம்ப நாளாக இவருக்கு ஞானத்தில் ஒரு பற்று இருந்துகிட்டே இருந்துச்சு. பல இடத்துல குருவை தேடி அலைஞ்சார். அப்போ ஒருத்தர் ஒரு குருவை பற்றி இவர்கிட்ட சொன்னதும் இவர் தேடி போகிறாரு. அந்த குருவை அவர் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவரை சரணாகதி அடைஞ்சிட்டாரு. குருநாதா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பணிவாக கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, எப்போ நீ என்னையே சரணாகதி அடைஞ்சிட்டியோ இனி நீ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. என்னை நம்பு, அதுவும் என்னை முழுசாக நம்பு. என்னோட பெயர் தான் இனி உனக்கு மகா மந்திரம்னு சொல்கிறாரு. உனக்கு எப்போல்லாம் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருதோ அப்போல்லாம் நீ என்னோட பெயரை மனசில் வச்சு ஒவ்வொரு டைமும் சொல்லு, எல்லாமே சரியாக போயிடும் போ அப்படின்னு குரு சொல்கிறாரு. மார்பா ரொம்ப ஒரு பயபக்தியோட அவரோட காலை தொட்டு கண்ணில் ஒத்திட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. அந்த குருவோட பெயரை வழியிலலாம் சொல்லிகிட்டே போகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த குருவை தேடி ஓடி வராங்க. ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்குறாரு குரு. குருவே, இப்போ உங்ககிட்ட ஒருத்தன் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால, அவர் தண்ணியில் நடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. குருவால் நம்ப முடியல. தண்ணியில் நடக்கிறதா? அது எப்படி முடியும்? வந்தவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால தானே என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். அவனால் எப்படி இந்த மாதிரி சாதிக்க முடியும்னு ஒரே கன்ஃபியூஷனில் குரு இருக்கார். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போவோம்னு அவரோட சீடர்களையெல்லாம் கூட்டிகிட்டு ஆற்றுக்கு போகிறாங்க. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் அவங்க பார்த்தது வேறு, இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வேறு. மார்பா ஆற்றோட நடுவில் போயிட்டுருக்காரு. தண்ணிக்கு மேலே கால் தடம் படியுது. தரையில் நடக்கிற மாதிரி ஓடுற தண்ணியில் நடந்துகிட்டே இவர் நடு ஆற்றுக்கு போனதும் பாடவும் ஆடவும் செஞ்சிட்டாரு. மக்கள் எல்லாரும் ஆற்றுக்கு ரெண்டு பக்கமும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. குரு அவரோட சீடர்கள்கிட்ட சொல்லி அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீடர்களும் கையை தட்டி சத்தம் போட்டு மார்பா கரைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மார்பாவும் கரையில் நிற்கிற அந்த குருவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த தண்ணி மேலே நடந்து வராரு. எல்லாரும் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. கரைக்கு வந்ததும் குருவோட காலை தொட்டு கும்பிடுறாரு. குரு கேட்குறாரு, என்ன ரகசியம் அது? எப்படி நீ தண்ணி மேலே நடந்து வரேன்னு கேட்குறாரு. மார்பா சொல்கிறாரு, இதில் எந்த ரகசியமும் இல்லை சுவாமி, உங்களோட அருள் தான், உங்கள் பெயருக்கு அவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆற்றுக்கரைக்கு வந்தப்போ ஆற்றுல வெள்ளம் ரொம்ப வந்துட்டு இருந்துச்சு. படகும் இல்லை. அதான் ஆற்றை கடக்கிறப்போ உங்கள் நாமத்தை சொல்லிகிட்டே வந்தேன், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு வேறு எந்த மந்திரமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்பா சொல்லிடுவார். குருவால் நம்ப முடியலை. நம்ம பெயருக்கு இவ்வளோ சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுவார். இல்லை இவனோட நம்பிக்கையா சக்தியானு ஒன்றுமே புரியல. என்னால் கூட தண்ணி மேலே நடக்க முடியாது. இல்லை ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணால் முடியுமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இல்லை முடியாது, இவன் நம்ம இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீடனே, உன்னோட குரு பக்தியை மெச்சிக்கிறேன், மலை மேலே இருந்து குதின்னு சொன்னால் கூட நீ குதிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்டதும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு குரு கிட்ட சொல்லிவிட்டு மலை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி மலை உச்சிக்கு போயிட்டாரு. அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மார்பா மேலேருந்து குதிச்சிட்டாரா, அச்சோ பாவம் இப்படி செஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்த இடத்துக்கு போய் எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு சின்ன கீறல் கூட படாமல் விழுந்த இடத்துல நின்று சிரிக்கிறாரு நம்ம மார்பா. எல்லாரும் மார்பாவை சுற்றி நின்றுட்டாங்க. மூச்சு வாங்க ஓடி வந்த குரு மார்பாவை பார்த்து ஷாக்காகி நின்றுட்டார். என்னப்பா, என்னோட பெயர் தான் யூஸ் பண்ணியா அப்படின்னு குரு கேட்குறாரு. ஆமாம், உங்கள் பெயரை தவிர்த்து வேறு எதையும் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு மார்பா சொல்கிறாரு. அப்படியா, அப்போது நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் இருந்த குளத்தில் நான் நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு 4 அடி எடுத்து வச்சு தண்ணியில் மூழ்கிடுவார். எல்லாரும் சத்தம் போடுவாங்க. மார்பா அமைதியாக தண்ணி மேலே நடந்து மூழ்கின அந்த குருவை இழுத்து கரைக்கு கொண்டு வந்துடுவார். குருவை ரிலாக்ஸ் பண்ணி உட்கார வைப்பாங்க. மார்பா கேட்பார், குரு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார். குரு உடனே மன்னிச்சிருப்பா, நான் ஒரு போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ரொம்ப சோகமாக சொல்லுவார். அது எப்படி, அப்போது உங்கள் பெயருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு மார்பா கேட்பார். இல்லை, என்னோட பேரில் ஒன்றுமே இல்லை. இந்த நல்ல விஷயங்களை செஞ்சது என்னோட பேர் இல்லை, உன்னோட நம்பிக்கை தான்.
நீ ஒரு எளிமையான மனுஷன், அதான் நான் சொன்னதை கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் நம்பிட்ட. உன்னோட சக்திக்கு உன் நம்பிக்கை தான் காரணம். நம்பிக்கையால் நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உன்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். உனக்கு சொன்னதை நானே நம்பலை, என்னையும் நான் நம்பலை, அதான் நான் தண்ணியில் மூழ்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு ரொம்ப சோகமாக சொல்கிறாரு. நான் உனக்கு குருவாக இருக்க எனக்கு தகுதி இல்லை, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு குரு. நம்பிக்கையே ஒரு மகா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு கதையோட வர நான் உங்கள் நந்தினி. பாய்.